வணக்கம். போன வாரம் சென்னை திருவான்மியூர்ல ஒரு ஆக்சிடெண்ட். உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸ் முனையிலேயே ஆர்டிஓ ஆஃபீஸும் அந்த கார்னரும் ஒரே கார்னர் தான். ஆர்டிஓ ஆஃபீஸ் கார்னர்லேயே அந்த ஆக்சிடெண்ட்டு. அந்த பையன் சின்ன பையன் இடிச்சிட்டு போனவன் கட்சிக்காரன். காரில் கொடி மாட்டியிருக்கு. இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த பையன், அவங்களோட அம்மா, இவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். நான் தினமும் பார்த்துக்கிறவங்க. கார் இடித்து அந்த பையன் அப்போவே இறந்துட்டான். இன்னும் வரைக்கும் அந்த காருக்காரனை கண்டுபிடிக்கலையாம். அது ஈசிஆர் போகிற ரோடு, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கிறது. எல்லா கேமராவும் அங்கே இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் போகிற இடம் அது. ஈசிஆர்னாலே உங்களுக்கு தெரியும்ல, யார் யார் போவாங்கன்னு. அங்கே நிறைய கேமரா இருக்குது. நிறைய சுற்றி ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனால் கேமராவில் பார்த்து கூட போலீஸால் கண்டுபிடிக்க முடியலையாம். இதை போலீஸே சொல்கிறாரு. போலீஸ்க்கு அந்த பையனோட சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு, நாங்கள் கண்டுபிடிக்கல, லேட் ஆகும், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? உயிருக்கு வேல்யூ இல்லையா? அந்த உயிர் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ தெரியுமா? ஒரு ஆம்பளை இறந்தாலோ, ஒரு பொம்பளை இறந்தாலோ, குழந்தைங்க இறந்தாலோ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய இழப்பு அது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் யார் இல்லைனாலும் அவங்கள பற்றி குறை சொல்லுவாங்க. புருஷன் இல்லை, இவன் இப்படி நடந்துக்கிறா. பொண்டாட்டி இல்லை, இவன் இப்படி நடந்துக்கிறா. அவளுக்கு பிள்ளையே இல்லை, அதான் இப்படி பண்ணுறா. இந்த பிள்ளைங்க தருதலை இப்படின்னு நம்ம உலகம் நம்மளை என்ன வேணால் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். உலகத்தோட வாயை மூடவே முடியாது. யாரும் உலகத்தில் நேர்மையாகவும் கிடையாது. வலியும் வேதனையும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அந்த குடும்பத்தோட இழப்பு நம்மளால் வாங்க முடியாது. விடுங்க, அழாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு அந்த 2 வார்த்தை தான் நம்மளால் சொல்ல முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், கட்சிக்காரங்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவங்களுக்கு ஒரு சட்டமா? இதே பணக்காரனோ கட்சிக்காரனோ ஏதாவது ஆயிருந்தா இவ்வளோ நேரம் அந்த கேஸ் என்ன ஆயிருக்கும்? அந்த ஆளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆளை ஆக்சிடெண்ட்டில் இறந்தே போயிட்டாரு, மோதினவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ இல்லாதவங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் இளக்காரம். கட்சிக்காரனை எதிர்த்து பேசுகிறவன் பாருங்கள், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவான். ஏன்னா கட்சிக்காரனை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அவனை பேசினவனை கொலை பண்ணிடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இல்லை பாதி பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உண்மையாக நடந்துக்குங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படுங்க. ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிடாதீங்க. அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. வாழ வேண்டிய வயசு இல்லையா? இப்போ அவனை பெற்றவங்களோட வயிறு எப்படி எரியும்? இந்த பாவத்தை கொண்டு